எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து முட்டை தொக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது வந்து நம்ம ரைஸ்க்கும் இன்றைக்கி நான் பருப்பு கீரை போட்டு கடையிறேன். அதுக்கு நான் முட்டை தொக்கு சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றதுக்காக செய்கிறேன். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. சரி, அதுக்கு என்னென்ன தேவைன்னா வெங்காயம் வந்து நான் ஒரு சின்ன சின்ன வெங்காயம்னால 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் 3 வெங்காயம் கூட போதும். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி, சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளி தொக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 8 பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன இஞ்சி, ஒரு சின்ன இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கறிவேப்பிலை அரைக்கிறதுக்கு அதுவும். இது இல்லாமல் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, சரிங்களா? இதெல்லாம் போட்டு நம்ம பச்சையாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, இந்த இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம். அப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா அரைப்படாமல் போயிடும் இல்லையா? இந்த கறிவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அரைப்படும் அந்த மிளகுலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு. நல்லா சோம்பு மனம் சூப்பராக இருக்குதுங்க. தக்காளி இதையும் அரைச்சி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் அரைச்சின்னு வந்துட்டேன். நல்ல மணங்க அந்த சோம்பு, அந்த கறிவேப்பிலை ஸ்மெல்லாம். இது தண்ணியெலாம் வந்து தக்காளியோடது, வெங்காயம் தக்காளியோட தண்ணியே ஊற்றலை, அது அரைச்சதோட தண்ணி தான் அது. இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் கழிஞ்சிடுச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கோம். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும் அது. இப்போ அதில் வந்து நம்ம எதுவுமே தாளிப்பெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிட்டோன்னே இது கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். ஆனால் நல்லா வணக்கிடுவோங்க. நல்லா போட்டு அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். எந்த தாளிப்பெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. அப்படியே எண்ணெயிலே போட்டு அப்படியே வதக்கிடலாம். ரொம்ப ஈஸி இது. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு பச்சையாகவே அரைச்சி கொஞ்சம் முள்ள சிறுந்தீயில் வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். அது நம்ம கொஞ்சம் வர வரைக்கும் நம்ம முட்டையை உரித்து வச்சுக்கலாம். நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேன், அதான் உரித்து வச்சுக்கலாம். அதில் 2 நாட்டு முட்டை, 3 வெள்ளை முட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சம் இந்த மிக்சியில் இருக்க அந்த இது மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணிலாம் ஊற்றாதீங்க. கொஞ்சம் கல் உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா முட்டை போடுறோம் இல்லையா, நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, இது 3 சேர்த்துட்டேன். அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சமாக தண்ணி, இதுக்கு என்ன பார்த்தோம்னா நீங்கள் மேலே அந்த எண்ணெய் வரும் தெரியுங்களா? எப்போவுமே நம்ம காரக்குழம்பு எல்லாத்துக்குமே அது வந்ததுன்னா ஸோ நல்லா தொக்கு நல்லா வந்துடுச்சுன்னு அர்த்தம். அது அப்படியே ஸ்லிம்லேயே விட்டுடுங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள்,
அந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வருது இல்லைங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பச்சை வாசனை போடுறது, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு எல்லாம் ஓகேன்னா நல்லா கலர் கூட மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் இப்போ இதை உரிச்சு வச்சுருக்க முட்டையை அதில் போட்டுக்கலாம். சும்மா வேணும்னா உங்களுக்கு அதில் முட்டையில் வந்து காரம் இறங்கணுன்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது நம்மளுக்கு இந்த மாதிரி ஏன்னா ஃபுல்லாக பாதி பாதி கட் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க கருவு வந்து அந்த தொக்கில் அப்படியே மிக்ஸ் ஆகிடும். ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க. இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் காரமாக உங்களுக்கு உள்ளே போகும், நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல பார்க்கவே முட்டை. முட்டை எல்லாமே போட்டுங்க. ஸோ ஆல்ரெடி அதுவும் வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப பாயில் ஆகணும்னு ஒன்றும் இல்லை, அவசியம் இல்லை. சும்மா அந்த தொக்கோடு கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் போதும். அது நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மசாலா போய் இறங்கணுன்றதுக்காக. பார்க்க எப்படி சூப்பராக இருக்குல்லங்க. டெய்லி இதெல்லாம் ஒன்று விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சூடாக சாப்பிட்ணும், ஆறி போய் மட்டும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பார்க்கவே கலர் பிரம்மாண்டமாக வந்திருக்கு. நான் ஆக்சுவலாக வெறும் வீட்டில் மிளகா தனியாலையா அதை தான் போட்டேன். இன்னும் நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பசங்க பார்க்குறதுக்கே ஐயோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஓகேங்க, நான் காரெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே சிறுந்தியிலே அப்படியே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இந்த மாதிரி வந்துடுச்சுல. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் ஊர்மிளா லோகநாதன். பாய்.